ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி உரிமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்நாளிலும் சுவாமி, நாங்க உங்களுடைய வசனங்களை தியானிக்கபடி பல சூழ்நிலைகளிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களுக்கு தடை எதுவும் இல்லாம மழையோ வெயிலோ எந்த காரணத்தினாலும் எங்களுக்கு இந்த ஒரு மணி நேரத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரு சுவாமி. எங்களுக்கு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனதை தாரும், அதை விளங்கி கொள்ளுகிற கிருபையை தாரும். அது மற்றவர்களுக்கும் எப்படியாவது நாங்க அதை அனுப்பிவிட எங்களுக்கு உதவி செய்யும். தப்பனே, இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். வர இருக்கிறவங்கள சீக்கிரம் அழைத்து வரும். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சோ இன்னைக்கும் நாம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஏசாயா 54. சரியா? ஏசாயா 54ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். வேற மாதிரி 53ஆம் அதிகாரம் பொறுத்தவரை நாம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது மேசியாவினுடைய பாடுகள் அதை குறித்து மிகவும் தெளிவாக அதுல எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு சர்வன்ட் சாங்னு பார்த்தோம். அதுல எப்படி அவர் வாலண்டரியா தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதுல 5-6 விதமான சர்வெண்டா நம்ம பார்க்கிறோம். சேவிங் சர்வெண்ட், சாக்ரிபிஷியல் சர்வெண்ட், சப்ஸ்டிடியூஷனல் சர்வெண்ட், இல்ல இப்படி எல்லாம் நாம பார்த்தோம். அப்படியாக அந்த 53ஆம் அதிகாரத்தை பார்த்தபோது ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இட் இஸ் நாட் ஒன்லி ரிலேட்டட் டு மெசாயா, இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த நேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நேஷன் இஸ்ரேல் தேசம் பட்ட பாடுகளையும் அதோடு கூட ஒப்பிட முடியும். இஸ்ரேல் தேசத்தை குறித்து கூட இந்த பாடலாய் சொல்ல முடியும். மேசியாவதான்ன்றது சிலர் ஏற்றுக்கிறது இல்லை. அதனாலதான் இன்றைக்கு வரைக்குமே பிரச்சனை. அதனால அது தேசத்துல நாங்க பட்ட பாடு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். எது எப்படி ஆயினும் இதனுடைய தொடர்ச்சியாக 54ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதுல இதுல தேசத்தை குறித்து தான் பேசுகிறார். இங்கே அவர் சொல்லுவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி பல சமயங்களில தங்களுடைய செய்திகளை பல விதங்களில சொல்லுவார்கள். சில சமயம் அது ஒரு 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 என்ன சொல்றது, கற்பனையான ஒரு சூழ்நிலைய சொல்லுவாங்க, கற்பனையான ஒரு சில சித்திரங்களை சொல்லுவாங்க, படைப்பிலிருந்து சொல்லுவாங்க, பாடல்களா சொல்லுவாங்க, இல்ல நடிச்சே காட்டுவாங்க, அவர்களே அதை செய்வாங்க. இப்படி எல்லாம் நம்ம வித்தியாசமா கர்த்தர் சொல்லுகிறபடி தீர்க்கதரிசியானவர் தாங்க அவர்கள் செய்திகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியில இவர் சொல்லுவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனை ஒரு கைவிடப்பட்ட துக்கமுள்ள ஒரு தேசமாக சொல்லுவதை பார்க்கிறோம். அதுல முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நேரிட்ட அவமானம், அவர்களுக்கு நேரிட்ட அந்த ஹியூமிலியேஷன். இங்கிலீஷ்ல தமிழ்ல ரொம்ப வார்த்தைகள் இல்லை. நமக்கு அவமானம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே எல்லாம் முடிஞ்சிருது. ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா 3 விதமா பிரிக்கிறாங்க: ஷேம், டிஸ்கிரேஸ் அண்ட் ஹியூமிலியேஷன். இந்த 3க்குமே நம்ம தமிழ்ல அவமானம்னு தான் சொல்ல முடியும். நிந்தை அப்படின்னு சொல்லலாம், நிந்தை அவமானம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனா இங்க 3 விதமா சொல்றத பார்க்கிறோம். 3 எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்றத பார்க்கிறோம். அது எப்படியானோ இட் ஆல் மீன்ஸ் த சேம். அது வந்து தேசத்துக்கு எப்படி நேரிட்டது அப்படின்னா, அவங்களுடைய சிறையிருப்பினால யார் யாரும் சிறை பிடிச்சிட்டு போனாங்களோ அவர்கள் எல்லாரும் வந்து அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினதாக நாம் பார்க்கிறோம். இப்போ முந்தின அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆஹ், எகிப்து எகிப்திலிருந்து வந்து அவர்களை தாக்கினதை பார்க்கிறோம். அசீரியர்கள் அவர்கள் வந்து இவர்களை பிடிச்சிட்டு போனதை பார்க்கிறோம். அப்புறம் கடைசியா இப்ப வந்து இனி வரப்போறது யாருன்னு சொன்னா பாபிலோனியர்கள். அவர்கள் வந்து இவர்களை எப்படி பிடிச்சிட்டு போவாங்க, அப்போ இவர்களுடைய நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு நிந்தைக்குரிய, இகழ்ச்சிக்குரிய, நிந்தை, இகழ்ச்சி, அவமானம் என்று சொல்ல முடியும். இப்படியாக அந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அதற்குரிய ஒரு நிலைமையை இங்கே நாம பார்க்கிறோம். அது பொதுவா நம்ம சமுதாயத்துல நம்ம பார்க்கணும், விலகி கொள்ளணும். அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காரியங்கள் தான் அது வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுப்பது. எது அது? பிள்ளை பெறாத மலடி, கற்ப வேதனைப்படாதவள், அவளை வந்து சமுதாயம் அப்படி ஒரு நிந்தைக்குள்ளாக, இகழ்ச்சிக்குள்ளாக, அப்படி ஒரு சிறுமைக்குள்ளாக செய்வதை நாம் அன்றைய நாட்களிலிருந்தே இருக்கிறது. இது நம்முடைய கலாச்சாரத்தின் பின்னணி. அதான் நான் சொன்னேன், நிறைய விஷயங்கள் நம்முடைய ஒரே நிமிஷம், ஒரு கதவு திறந்து விட்டுட்டு வரேன். கதவு திறந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ். இதே சமயத்துக்கு தான் அந்த மெயில் வில் ஆல்சோ கம். ஸோ அவங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு சரியா. எனிவே, நான் இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்றைய மனுஷனுடைய ஹியூமன் மைண்ட் இஸ் ஸோ ரைட் ஃப்ரம் த டே ஆஃப் ஆடம். எப்போ பாவம் உள்ள வந்ததோ அன்னிலிருந்து இந்த மனுஷனுடைய சிந்தை வந்து இப்படியானதான் ஒரு கேடு கெட்டதாக தான் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் அப்படிதான் பார்க்கிறோம். அன்றைய இந்த சூழ்நிலைகளை அன்றும் ரொம்ப பிரச்சனைக்குள்ளதாக்குனாங்க. நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்திருக்கோம். அன்னாள் அன்னாள் எப்படி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நம்ம பார்த்தோம். அந்த கணவன் செய்தது, அப்புறம் அந்த மனைவி செய்தது, இது எல்லாமே நாம பார்த்தோம். இன்னைக்கு அதே சூழ்நிலை இன்னும் மாறவே இல்லை. அவ்வளவுதான் படிப்பு எல்லாம் இருந்தாலும் இந்த பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்கள் படுகிற வேதனைகள் பெரிதாதான் இருக்கு. ஆனா இங்க இத வந்து யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அந்த தேசத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஸோ த ஹையஸ்ட் ஷேம், டிஸ்கிரேஸ் எல்லாம் வந்து இது இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அன்னைக்கு சொசைட்டில இருந்திருக்கு. அதனால தேசத்துக்கு ஏற்படுகிற அவமானங்கள், தேசத்துக்கு ஏற்படுகிற காரியங்கள் எல்லாமே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் ஒரு என்கரேஜ்மெண்ட் சொல்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம்,
அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருத்தர் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வது மேக்சிமம் 1 2 those days even 7 11 இப்படி எல்லாம் கூட இருக்கலாம். ஆனா இவங்க இந்த மாதிரி ஆக்சுவலி வாட் ஹி இஸ் மென்ஷனிங் ஹியர் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் தி எக்ஸைல்ஸ். அப்போ அவங்களுடைய நம்பர் வந்து will be more than the number that was left behind or the number that went also. அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 70 வருஷம் கழிச்சு வராங்க. ஸோ அவங்க சொல்றது அந்த மாதிரி அதை மீன் பண்ணி அவர் அதை அங்கே சொல்றதாக நாம பார்க்குறோம். பட் இன் ட்ரூத் ஆக்சுவலா ரிட்டர்னுக்கு வந்து எல்லாரும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து ஒன்லி ஃபியூ would ரிட்டர்ன். அது ஒரு சின்ன ரெமனன்ட் தான் ரிட்டர்ன் ஆகும். என்ன வேணும்? ஸோ இதுல நாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கனியற்ற தன்மை அல்லது வறண்ட நிலைமை அல்லது ஒரு பேரன்னஸ், வெறுமையான ஒரு வாழ்க்கை. இந்த வெறுமை வந்து எதனால எல்லாமே வரலாம். எத்தனையோ காரியங்களினால நமக்கு அது ஏற்படலாம். ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகள், இப்படி நமக்கு ஏதோ ஒரு விதத்துல இதெல்லாம் நமக்கு இந்த வெறுமை வரும் நம்முடைய வாழ்க்கையில. எல்லாம் இருந்தாலும் நம்முடைய மனநிலைமை சில சமயத்துல அப்படியே உட்காந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமையாக கூட நாம ஃபீல் பண்ணுவோம். நமக்கு எல்லாருமே சுத்தி சுத்தி வீட்டுல ஆட்கள் இருப்பாங்க. பட் ஸ்டில் வில் ஃபீல் சோ லோன்லி. It is all possible. It is all possible because of our மென்டல் மேக்கப். நம்முடைய மைண்டு அதை பொறுத்து இருக்கு. பட் ஜென்ரலா பேரன்னஸ் ஆர் எம்டினஸ், பணம்லாம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு எம்டினஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அப்படி நம்ம அந்த அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைய கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரால் மாற்ற முடியும். களிப்பான நாட்களாய் அதை மாற்ற முடியும். ஒரு கனி கொடுக்கிற ஒரு நாட்களாய் அதை மாற்ற முடியும். அல்லது அது ஒரு இல்லாததை இருக்கிறவைகளை போல காண்பிக்கிற தேவன், பாவிக்கிற தேவன். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ரோமர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இல்லாததை இருக்கிறதை போல பாவிக்கிற தேவன். அப்படியாக உண்மையாகவே அவரால் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். He will turn the barrenness into fruitfulness. So இதான் இந்த முதல் வசனத்துல அவர் சொல்றார். ஆகையால் என்ன ஆகும்னா, வாழ்க்கைப்பட்டவளுடைய குழந்தைகளை காட்டிலும் அநாத ஸ்திரீயினுடைய குழந்தைகள் அதிகமாயிருக்கும் என்று சொல்வதை பார்ப்போம். இன்னும் சிலர் வந்து இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்ப வந்து இஸ்ரேல் ஜனங்கள், புறஜாதியார், இப்படி 2 பேரை நம்ம பிடித்துக்கும் போது, இஸ்ரேல் ஜனங்களை அல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை காட்டிலும் புறஜாதியாரில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அநேகராய் இருப்பார்கள் அப்படின்னு நாம இங்க பார்க்கிறோம். அது கலாத்தியர் 4:27 படி அப்படியாகவும் அதன் அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிகமாய் இருப்பார்கள் என்று ஒரு காரியமாய் அவங்க சொல்ல முடியும். சோ இதெல்லாம் வந்து என்ன காட்டுது அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமையை காட்டுது, கர்த்தருடைய அதிசயத்தை காட்டுது, கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை காட்டுது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய அன்பை காட்டுது. ஒரு பவுண்டரிக்குள்ள அவருடைய செயல்பாடுகள் அல்ல. It extends all over the world. It goes beyond அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். என்னது அது? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து,
வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். வாட் டஸ் இட் மீன்? யோர் ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அல்லது the children of the new covenant அல்லது the Gentile believers will become more in number than the original people of the land. அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, உன்னுடைய எல்லையை நீ சிறிதாக்கிக்காத, விரிவாக்கு. இந்த ஆட்டிடியூடு தான் நமக்கு இருக்கணும். நாம நமக்குள்ள அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் நமக்கு இருக்கவே கூடாது. இந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் இன்னைக்கு சமுதாயத்துல பல காரியங்களில வெளிப்படுது. இட் இஸ் ஆல் ஹிடன் டீப் இன்சைட் அவர் பிரெயின். அதனாலதான் அது அப்படி நமக்கு பல நிலைகளிலே அது வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். அது எதுவோ என்னென்னமோ காரணத்தினால அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் வரும். கலர்ல வருது, ரேசிசம், அப்புறம் ஸ்டேட்டஸ், பணம், ஏழை பணக்காரன் அப்படின்னு வருது. ஸ்கில்லையே இஃப் யூ ஹாவ் த ஸ்கில் அண்ட் இஃப் சம்படி எல்ஸ் டஸ் நாட் ஹாவ் த ஸ்கில், தே பிகம் செப்பரேட்டட். இப்படி சிஸ்டமே அப்படி இருக்கு. ரேங்கிங் வருது, அப்புறம் சாய்ஸ் வருது, செலெக்ஷன் வருது. இந்த சமுதாயத்துல இன்னும் காஸ்டிசம் இருக்கு, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு இல்லையா? பணம், அந்தஸ்து, இப்படி விதவிதமா நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, சம்டைம்ஸ் இந்த செக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் எப்படி ஆயிடுதுன்னா, ரீஜன் வைஸ் கூட ஆயிடுது, ரீஜனல்லாம் ஆயிடுது. இந்த ஊரு, அந்த ஊரு, இப்படி அப்படி, சவுத்து, நார்த்து, வெஸ்ட், ஈஸ்ட், ஏசியா, யூரோப், இப்படி ஏதோ ஒரு காரணத்துல we get bound. We are put into one capsule, but that is not what God wants. God wants to include everyone. God is a God who works on a principle of inclusiveness. He wants to bring the others into the fold. I have many outside the fold. Bring them in. அதுதான் அவருடைய அழைப்பு. அதனாலதான் உலகெங்கிலும் போய் எல்லாருக்கும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாரையும் நீ என்ன செய்ய, சீஷராக்கு. சகல ஜனங்கள். அவர் எங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு லைன் ஆஃப் டிமார்கேஷன் கொடுக்கல. ஸோ அதை நாம ஃபாலோ பண்ணணும். இதே ஒரு இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும். வேதத்துல யாபேஸ் ஜெபத்துல இது அப்படியே இந்த வார்த்தைகள்லாம் வர்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கும் வேணும். இன்ஃபேக்ட் ஹி வாஸ் அ மேன் ஹூ வாஸ், என்ன சொல்றது, அவங்க அம்மாவே அவனை என்னன்னு சொல்லிட்டாங்க, துக்கத்தின் மகன் அப்படின்னு சொல்லி பிறக்கும் போதே அப்படி ஒரு பிராண்ட் பண்ணி அந்த குழந்தைய பிறந்தப்ப சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. குழந்தை பிறந்தா பொதுவா தாய்மார்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆனா இந்த அம்மா பிறந்த குழந்தைய உடனே என்ன சொல்றாங்க, துக்கத்தின் மகன் என்று பெயர் சொல்லி. அப்படி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவனுக்கு அது தெரியும், அந்த வலி தெரியும், அந்த வேதனை தெரியும். அதனால்தான் அவன் என்ன சொல்றான், அவனுக்கு அந்த ஜெபம், நான் எல்லை பெரிதாகணும், எனக்கு தீமையிலிருந்து விடுதலை கிடைக்கணும். ஸோ அவர் பட்ட அந்த நிந்தனையை, அவர் பட்ட அந்த கஷ்டத்தை அவர் அந்த ஜெபமா மாற்றுகிறார். அதையே தான் இங்க ஆசீர்வாதமா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன் கையை நீளமாக்கி, டென்ட்டுக்கு நீ சின்னதா வேணும்னா சின்ன கயிறு வைக்கணும், பெரிய டென்ட் வேணும்னா பெரிய லாங் ரோப்ஸ் வேணும். சரி, அது டெக்னிக்கலாவும் அவர் இங்க சொல்லுவதை பார்க்கணும். இடதுபுறம் வலதுபுறத்துல பெருகுவாய் அப்படின்னு இஸ் கிவிங் அ வெரி ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங், டு பிளெஸ்ஸிங் ஆஃப் ஹோப்
to those people who have been insulted, who were put into shame. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான உற்சாகமான ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னு சொன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர், இல்லாதவைகளே இருக்கிறவைகளாய் காண்கிறவர், நாம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்யக்கூடியவர். அவர் சொல்றாரு, உன்னை குறித்த திட்டங்கள் என் கண் முன்னாக என்னிடத்துல இருக்கு, அது உனக்கு நன்மைக்கானதுதான், தீமைக்கானது அல்ல. இப்ப இத்தனை நல்ல வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு இந்த மாத தொடக்கத்துல கூட நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு ஒரு நல்ல உற்சாகம்னால நாம எத்தனையோ காரியங்களை யோசிக்கும் போது இந்த மாதத்திலையும் இப்பவும் இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு என்ன சொல்றது, இழந்து போன ஒரு நிலைமை, சிறைப்பட்ட ஒரு நிலைமை, இப்படியான ஒரு சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல விடுதலையை இந்த மாதத்துல தருவார். அவர் சொல்ற ஆசீர்வாதம் என்ன, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய். ஸோ யூ வில் நாட் லூஸ் எனிதிங், யூ வில் பி பிளெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த அந்த வசனங்களுக்காக. அடுத்து 4, 5, 6 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ லட்சையடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதைவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் சொல்கிறார். அதான் நான் சொன்னேன், அன்றைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய தீங்கான ஒரு காரியம் என்ன அப்படின்னு அவங்க நினைக்க கூடும், அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ஸ் தான். பேரன் விமன், woman without husband, அண்ட் ஒரு சமுதாயத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமை, அல்லது விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி, அந்த மாதிரியான இது இட் ஆல் ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் உமன். அன்றைக்கு பொதுவாகவே அந்த சமுதாயத்துல பெண்களே ஒரு சாபத்திற்கான ஆட்கள். நான் அதாவது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஜெபிப்பாங்க, எனக்கு நான் ஒரு பன்றியா பிறக்கக்கூடாது, ஒரு என்னது பெண்ணாவும் பிறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு இகழ்ந்த ஒரு நிலைமை, ஒரு லோ லெவல் அப்படின்னு. ஆனா நம்முடைய பாரதியார் பாடியிருக்கிறாரு, பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். So really our society is a highly civilized and cultural sophisticated society, much better than even the old Israelites who had such a low esteem of women. பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த காரியத்தை ரொம்ப உயர்வாய், பெண்ணா பிறக்கிறதுக்கு மாதவன், பெண்களை அதிகமாய் போற்றி சொல்லுவதை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கணும். ஆனா அன்றைக்கு அப்படி இருந்ததுனாலையும், அப்படி இருக்கிற போது அந்த பெண்களுக்கு ஏற்படுகிற எல்லா விதமான டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ இன்றைக்கெல்லாம் சொசைட்டில இன்னைக்கு விமனுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, எம்பவர்மெண்ட்டுக்காக இன்னைக்கு எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்ட் தே ஆர் பிரிங்கிங் அவுட் த பெஸ்ட் ஃப்ரம் த விமன். பட் அன்னைக்கு அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்துல அவர் சொல்றாரு, ஒரு ஆசீர்வாதமா அவர்களுக்கு ஆறுதலா சொல்றது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நீ எப்படி எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தாலும், ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குல்ல, உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, அதுல வரும் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட போதும் நீர் என்னை கண்டீர் அப்படின்லாம் அந்த பாட்டுல வரும் வார்த்தைகள். அது மாதிரி இங்கே அவர் சொல்றாரு,
சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ் காட் ஆஃப் ஹோஸ், அவர் யுத்த வீரர். அதனால அது மாத்திரம் அல்ல, அவர் யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். See, so specific and personal. உன் நாயகர், உன் சிருஷ்டிகர், உன் மீட்பர். அப்புறம் அவர் சர்வ பூமியின் தேவன். Your savior, your God, your beloved is the one who is the God of all. What a great God we have. அப்படின்ற ஒரு ஆறுதலை அவர் அங்கு தருவதாக நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய ஒவ்வொன்றிலையும் பாருங்க, நீங்க மேலையும் கூட உன்னுடைய சிச்சுவேஷனை காட் நோஸ். ஒரு ஜென்ரலா ஒரு நேஷனுக்கான ஒரு காரியத்தை மாத்திரம் பொதுவா சொல்லல. we can take it as personal. உன்னுடைய சிச்சுவேஷனை காட் நோஸ் and he wants to redeem you. He wants to be with you. He wants to fight for you. He is a holy God. He is the God of all. He is the God who created everything. இவ்வளவு அழகா இதையெல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். So this is what we have already seen. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது அவர் இதை ஏதோ நமக்கு ஒரு இரக்கத்தினால செய்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம உதவி செய்வதே 2 விதத்துல செய்யலாம். ஒன் அவுட் ஆஃப் லவ், ஒன் பிகாஸ் we feel that we are high, we are having more, or we are blessed and they are not, and so we will give அப்படிங்கிற மாதிரி. See, 2 விதத்துல இருக்கு. When you extend a helping hand, you can extend it with love. இன்னொன்னு, you want to extend it to show your increase, your blessings. அதுக்கு கொடுக்கிறது அப்படி. அப்ப நம்ம முதல் விதமா தான் நம்ம செய்யணும். இப்ப நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதும் கூட அந்த 2வது விதமா அவர் ஒருபோதும் நினைக்கிறது இல்லை. அவர் நம்மை அதிகமாய் நேசிப்பதினால மனிதரால் செய்ய முடியாத, கொடுக்க முடியாத ஆறுதல், அன்பு எல்லாவற்றையும் நம் தேவன் நமக்கு கொடுக்க முடியும். அவர் மாத்திரம் நமக்கு இருந்தா போதும், நமக்கு வேற யாருமே தேவையில்லை. இல்ல, உலகத்துல கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நமக்கு வேற யாரை கண்டும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நமக்கு யாரும் தேவையும் இல்லை. பிகாஸ் he is a God who is almighty. அவரால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. இதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்துல வைக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த 7ஆம் வசனத்திலையும் 8ஆம் வசனத்திலையும் ஒரு காரியத்தை சொல்றாரு. இவ்வளவு வாக்கு தத்தங்களை சொல்லி இவ்வளவு அழகா அந்த மக்களை நடத்திட்டு போகும்போதும் அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு நன்றி அறிதல் இல்லாத ஜனங்களா இருக்கணும். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கூட நாம் அதிகமாய் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்னன்னா, எப்பவும் நாம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கணும், எண்ணி எண்ணி துதிக்கணும். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரங்களை நாம் கர்த்தருக்கு ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா அவர் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்த 5 மாதத்திலேயே நீங்க யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார், எவ்வளவு காரியங்களை மாற்றி இருக்கிறார், எவ்வளவு காரியங்களை நம்ம கேட்காம நமக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்படிலாம் யோசிக்கும் போது நாம அவருக்கு நன்றி உள்ளவர்களா தான் இருக்கணும். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பவுமே எப்படின்னா அதை அவங்க கொஞ்சமுமே நினைக்க மாட்டாங்க. அந்த நிமிஷத்திலேயே மறந்துடுறாங்க. வனாந்திர பாதையிலேயே நமக்கு அதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்பவே அங்கிருந்து வெளியே வந்திருப்பாங்க, ஆச்சரியமாய் சங்கடலை பிளந்து பின்னால வர ரதங்கள்லாம் விழுந்து மூழ்கி அடிச்சு அவ்வளோ அழகா கொண்டுட்டு வரும்போது எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு முறுமுறுக்கிறவர்களாகவும் அவர்கள் என்ன செய்யறாங்க,
குறை சொல்லுகிறவர்களாகவும், இங்க கொண்டாந்து எங்களை சாக வச்சுட்டு எங்களுக்கு தண்ணி இல்லையே, எங்களுக்கு எல்லாம் இருக்கு, இறைச்சி இல்லையே. யூ சி தே ஆர் சோ வெரி கம்ப்ளைனிங். அவங்களுடைய உள்ளத்துல ஒரு லைன் ஆஃப் கிராட்டிடியூடே இல்லை. அதனால அப்படித்தான் அன்றைக்கும் இருந்தாங்க, இன்றைக்கும் இருக்காங்க, ஏசாயா காலத்துல இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன அவர் சொல்றாருன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். உன்னுடைய கீழ்ப்படியாம, உன்னுடைய பாவ நிலைமை, உன்னுடைய நன்றி அறிதல் இல்லாத தன்மை, இவைகளினால் நான் என்ன செய்யறேன்னா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல, அது ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட் தான் கரெக்ட். இமைப்பொழுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிற வரைக்கும் அவருடைய பாதுகாப்பை எடுத்துடுற. நம்மளால தாங்க முடியுமா? அப்படி எடுத்துட்டாவே நம்ம பல சிக்கல்கள்ல இடுக்கண்கள்ல மாட்டிக்கிறோம். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து. அடுத்த வருஷம் சொல்றாரு, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இந்த மறைக்கிறதுங்கிறது, உன்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, உங்களை நான் ரட்சிக்க முடியாதபடி என் கரம் குறுக்கிற்றோ, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் பாராதபடிக்கு என் முகம் மறைத்து கொண்டதோ. எது மறைச்சது? உங்க அக்கிரமங்களும் உங்க பாவங்களும் தான் அங்க சொல்லுவார். இங்கேயும் அதேதான் அவர் சொல்றார். உங்களுடைய கீழ்ப்படியாமை, உங்களுடைய பாவ நிலைமை, உங்களுடைய நன்றி அறிதல் இல்லாத தன்மை, இந்த பாவ நிலைமை இந்த நன்றி அறிதல் இல்லாததினால் ஏற்படுகிற காரியங்கள், முறுமுறுக்கிறது, குற்றப்படுத்துறது, கடவுளையே குற்றப்படுத்துறது, அதிருப்தி, டிஸ்கன்டென்ட், இதெல்லாம் அவருக்கு மக்களுக்கும் பாவம்னே தெரியல. அதெல்லாம் கர்த்தரால சகிக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, இப்படி இருந்ததுனால நான் மறைச்சேன், இமைப்பொழுது மறைச்சேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். So his grace is an eternal grace, not a momentary grace, a grace that is extended to eternity. எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நாம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. And that would be displayed in these difficult times. இந்த மாதிரி அவர் நம்முடைய பாவங்களினால, நம்முடைய கஷ்டத்துல அவர் நம்மை கைவிடும் போது உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அதுக்கு இமைப்பொழுதுதான், அற்ப காலம், அந்த காலம் டைமிங் சொல்றாரு பாருங்க, அற்ப காலத்திலே மூண்ட கோபத்தினால் நான் முகத்தை மறைத்து கொண்டேன், ஆனாலும் உன்னை நித்திய கிருபையினால் மீட்டுக்கொண்டேன். So he is ready to restore and ready to reconcile. இதை நம்ம அனுபவித்திருக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த அற்ப காலம், அந்த இமைப்பொழுதெல்லாம் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் டைம்னு நமக்கு நல்லா தெரியும். We will physically feel or mentally we would be suffering, or we may even suffer both physically and mentally and emotionally. இப்படி எல்லாமே நடக்கும். இப்படியான ஒரு பாதையா இருக்கும். ஆனா கர்த்தரும் அதுலயே வராது. அவர் நம்மளை கைவிடவே இல்லை, அவர் கூடயே வராது. சோ நாம அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனா கூட அவர் நம்ம உடனே பிடிச்சிடுறார். அவருடைய அன்பு எவ்வளவு தூரம்னா அன்கண்டிஷனலா இருக்குன்னா, நாம அவரே வேண்டான்னு சொல்லி துரோகமா பண்ணனா கூட அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலே அவர் விடவே மாட்டார். His bond is so eternal. His relationship is so eternal. His grace is eternal. அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு அழகு, ஒரு அதிசயம், ஒரு யூனிக்னஸ், ஒரு மிஸ்ட்ரி. புரியாது நமக்கு, ஏன்னா நம்ம மைண்ட் ஹியூமன் மைண்ட் இல்லையா? அதனால நமக்கு எல்லாமே லிமிட்டட். நாம எல்லாமே ஒரு லிமிட்ல தான் வைப்போம்.
நம்ம உதவியுமே லிமிட்டா இருக்கும், அன்பு காட்டுறதும் லிமிட்டா இருக்கும், பழகுறதும் ஒரு லிமிட். நம்ம எல்லாம் ஒரு லிமிட்டுக்குள்ள வைப்போம். நம்ம அதுல ரொம்ப ஒரு கிரேட், என்ன சொல்றது, வி வி ஃபீல் வெரி ப்ரவுட் ஈவன் சம்டைம்ஸ், அண்ட் எஃபிஷியன்ட்னு நினைப்போம். எல்லாம் நம்ம கரெக்டா அளவா வச்சிருக்கிறோம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு நம்ம, அவர்கிட்ட அளவற்றதான் அவருடைய டிக்ஷனரியே. அளவே கிடையாது. அளவுங்கிறதே அவருடைய வார்த்தையில இல்லை. அளவற்ற, அன்கண்டிஷனல், அன்லிமிட்டெட், இதுதான் அவருடைய அன்ஸ்டாப்பபிள், என்ன வேணா சொல்லலாம். அதுதான் அவருடைய குவாலிட்டி. அதான் ஒரு அந்த அந்த ஒரு இமை பொழுதுன்னு சொல்ற அந்த ஒரு இமை பொழுதுல இரண்டு முக்கியமான நிகழ்வுகள். ஒரு நிகழ்வு என்ன? இமை பொழுது கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, அது நிமித்தமான விளைவுகள், பயங்கரமான விளைவுகள், வேதனையான ஒரு விளைவுகள். ஆனா அடுத்த நிமிஷமே அவருடைய அளவற்ற இரக்கம், கிருபை, நித்திய கிருபை. அந்த ஒரு இமைப்பொழுதுல இத்தனை காரியமும் நடக்குது. இந்த மாதிரி ஒரு இமைப்பொழுதுலதான் கிறிஸ்து திரும்ப வருவார். அந்த இமைப்பொழுதுலதான் நம்மையும் எடுத்துட்டு போயிடுவார். இமைப்பொழுதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த இமைப்பொழுதிலே நேரிடக்கூடிய எல்லாவற்றுக்கும் நாம் சரியாய் ஆயத்தமாகவும் சரியான தெளிவோடும் நாம் இருக்க வேண்டும். அந்த இமைப்பொழுது கோபத்தை கூட நாம அவர்கிட்ட இருந்து அவருக்கு உண்டாக்க கூடாது. உண்டாக்காத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். ஏன்னா கோபத்தை மூட்டுவது எளிது, அவருக்கு பிரியமாய் இருப்பது நடப்பது கடினம். ஆனா அதுதான் நாம செய்ய அழைக்கப்படுவோம். இப்போ இத அவருடைய அந்த சூழ்நிலையை அவர் எப்படி சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி மூலமா, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். அதான் வெள்ளத்தை அனுப்புனாரு, அப்புறம் அவரே தான் வெள்ளத்தையும் நிறுத்தினாரு, அவரேதான் உடன்படிக்கையும் பண்ணாரு. இப்ப அதான் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. நோவா காலத்துல ஏன் வெள்ளம் வந்துச்சுன்னு 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல மனுஷனுக்கு தோன்றுகிற எண்ணங்களே கொல்லாததா இருந்தது. அதனால அவர் உண்மையா மனம் வருத்தம் அடைகிறார். ஏன் இந்த மனுஷனை படைச்சேன்னே அவர் மனம் வருத்தம் அடைகிறார். அந்த அளவுக்கு மனுஷனுடைய பொல்லாப்பு, மனுஷனுடைய அன்ஹோலி லிவிங், அவனுடைய திங்கிங், அவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஆயிருக்கிறத பார்க்கும். அப்போ இந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாருன்னா வெள்ளத்தை அனுப்புகிறார். அன்றைக்கு வந்த பனிஷ்மெண்டா அதை என்ன காண்பிக்கிறாருன்னா வெள்ளத்தை அனுப்புறாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, இனி பூமியின் மேல் அது புரண்டு வருவதில்லை. அதான் அடுத்த மொமெண்டே அவருடைய இட்டர்னல் கிரேஸ். நம்ம உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அந்த நித்திய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் அருமையான வார்த்தைய பாருங்க. நாம பாவம் செஞ்சிருக்கோம், நாம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதனால அவர் தண்டனையையும் அனுப்பிச்சிடுறாரு. அதை இமைப்பொழுதுதான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு கோபம் வருது, அது அற்ப காலத்து கோபம், அற்ப காலத்திலே மூண்ட கோபம். அப்புறம் உடனே அவர் ரெஸ்டோர் ஆகிடுறாரு. உடனே அவர் ரெக்கன்சிலேஷனுக்கு வந்துடுறாரு, சமாதானத்தை கட்டளையிடுகிறாரு, ஒரு நித்திய கிருபையை கொடுக்கிறார். காட் இஸ் சோ லவ்விங். அவருடைய அன்பை புரிஞ்சிக்கவே முடியல, நம்மால அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. அவராட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. நம்மளது எல்லாமே லிமிட்டெட். அதான் ரீசன். நம்மால இப்படி அவராட்ட நம்ம அந்த அன்பை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு முடியவே முடியாது. ஆனா அட்லீஸ்ட் அந்த அன்பை அனுபவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அதுதான் அவர் இங்க அதிகமா சொல்றது. இதற்கெல்லாம் அடையாளமா தான் நோவா காலத்திலேயே அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா என்ன தந்தாரு? அந்த வானவில்ல கொடுத்தாரு. ரெயின்போ, he gave that rainbow as a sign of covenant. So ஒரு ஒரு கண்களால் காணக்கூடிய ஒரு அடையாளத்தை அவர் தருகிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவரால எல்லாமே சரி, இட்ஸ் ஆல் மிஸ்டீரியஸ். அவருடைய இதெல்லாம் நமக்கு ரொம்பவே புரியல. ஆனாலும் நாம கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிற கூடிய விதமா ஒரு காரியத்தை அவர் செய்யறார். அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு ஒரு வானவில்ல தர. இதெல்லாம் எதுக்கு அவர் தரணும்? why he should do that? because he loves us. that is the kind of love that our God has. இப்ப நீங்க மற்ற காட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, all the other gods have all other evil qualities. குட்னஸ்ன்னு அவங்க சொல்றதே all underlined with some kind of expectation, some kind of a reaction. அப்படித்தான் அந்த குட்னஸ் எல்லாமே இருக்கும். பட் இங்க நம்ம பார்க்கும்போது இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லவ் அண்ட் ஒன்லி லவ். இந்த அன்போடு நாம இதே ரிலேஷன்ஷிப்ல அவரோடும் மற்றவர்களோடும் இருக்கத்தான் அழைக்கப்படும். இது நம்ம ரொம்ப குறைவா இருக்கிறோம். இதுல நம்ம என்ன செய்யணும்? இதுலதான் நம்ம வளரணும். இதுல வளரும் போது நம்ம பரிசுத்தத்துல வளருவோம். இதுல வளரும் போது நம்ம ரட்சிப்புல உறுதியாகுவோம். இதுல நம்ம வளரும் போது மற்றவர்களுக்கு நற்செயல்கள் செய்வோம். கைண்டு, ஜென்டில்னஸ், ஆவியின் கனி அத்தனையும் நம்ம இடத்துல வந்துடும். அடிப்படை இதுதான். அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் we must have with God as well as with our fellow beings. சரி, இதுல இவர் சொல்றது மவுண்டன்ஸ், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை, இதெல்லாம் நடக்குமா? சின்ன வயசுல படிக்கும் போது எனக்கெல்லாம் இது நடக்குமானே நம்ப முடியாது. இதெல்லாம் ஏதோ அப்படி எழுதியிருக்குன்னு நினைச்சுக்குவோம். ஆனா இப்போ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஹேப்பனிங். அப்படியே மலைகளே பேர்ந்து வர்றதை பார்க்கிறோம். இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், லேண்ட்ஸ்லைட்ஸ், அவலாஞ்ச், இதெல்லாம் பார்க்குறோம். இங்க வயநாட்டிலேயே கொஞ்ச நாளுக்கு முன்னால அப்படியே பேர்ந்து வந்துருச்சு. அதையும் நாம பார்த்தோம். ஸோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய அன்பு அப்படியே மாறாததாய் இருக்கும். ஸோ நம்மளுடைய பிஹேவியர், நாம தப்பா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம பிரியமா இருக்கிறோம், நம்ம ரொம்ப நம்மளை வருத்திக்கிறோம். சில பேர் எப்படின்னா தங்களை வருத்துவாங்க. சாக்ரிஃபைசஸ், தே வில் டூ லாட் ஆஃப் பெனன்ஸ். தியாகம் செய்யறது, நல்ல இதெல்லாம் உடுத்துறது இல்லை, நல்லா சாப்பிட்றது இல்லை, நல்லா அப்புறம் நிறைய பணம் எல்லாம் கொடுக்கறது, இப்படி எல்லாம் செஞ்சு they want to satisfy. But all these things can only satisfy your flesh. Unless otherwise it is guided by the Spirit, it will not be a benefit for your soul. It will be a benefit for your body. இன்னைக்கு இந்த யோகா எல்லாம் செய்யறாங்கல்ல, all these are only to fulfill some kind of well-being in the body. சோலுக்கு இது எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்றதே கிடையாது. அதுக்கு கண் கூட நம்ம இதுலயே இருக்கிறவர்களையே நாம பார்க்கிறோம். இதுல உச்ச நிலைமைக்கு போனவங்க எல்லாம் எப்படி பரிதபித்த ஒரு நிலைமையில அவங்க மரணத்தை சந்திச்சாங்கன்றதும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இட் இஸ் நமக்கு கண்கூடா எல்லாமே கடவுள் இந்த நாட்கள்ல நமக்கு காண்பிக்கிறாரு. அன்னைக்கு அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு இப்படி தீர்க்கதரிசிகள் சில காரியங்களை சொல்லி சொல்லி அவங்க சொல்ல வேண்டியதா இருந்தது. அது இன்று திரும்பி நாம படிக்கும்போது நமக்கு இன்னும் விளக்கத்தோட நாம அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதாவது அந்த மழை பெயர்றது, இதெல்லாம் சுனாமி, பெரிய ஃப்ளட்ஸ், மழை, இதெல்லாமே will lead to this. ஆனா அதெல்லாமே ஆடக்கூடும். ஆனா கர்த்தர் ஆட மாட்டார், கர்த்தர் அசைய மாட்டார். கர்த்தர் அசையாதவர், கர்த்தர் மாறாதவர். சங்கீதக்காரன் சொல்றான்,
அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. மலை அசையலாம், பர்வதம் அசையலாம், என் ஆண்டவர் அசைய மாட்டாரு. அவர் என் பக்கத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் நம்முடைய பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுதான் மெச்சூரிட்டி. பார்த்துட்டு அப்படியே அதை வந்து வாசிச்சுட்டு போகிறது இல்ல, நம்முடைய அனுபவமாக்குறது எப்படி, அந்த விதமாய் நாம் அதை என்ன செய்யணும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாய். இப்ப அது எப்படி முடியும்னா, நம்மளுடைய மனம் வந்து தெளிவா இருக்கணும், நம்முடைய மனத்துல அமைதி இருக்கணும், கிளியர் ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படி இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்ட ஒரு மக்களாய் வாழ முடியும். 11ஆம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கப்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி ஒரு மாளிகையை கட்டுறாரு. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். பேதுரு கூட சொல்றாரு இல்லையா, அவருடைய நிருபத்துல சொல்வார், நாமெல்லாம் மாளிகை, அவரால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை. திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பேலஸ் திங்கிங், பேலஸ் மைண்டு இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருந்தது. ஈவன் ஈவன் in the New Jerusalem, in the New Jerusalem which we read in the Revelations, book of Revelation, லாஸ்ட் சாப்டர்ஸ்ல நம்ம வாசிக்கிறப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனும் அப்படியே தான் இருக்கும். அந்த பளிங்கு, அந்த வாசல்கள், அதுல முத்துக்கள், அதுல கிரீடங்கள், இந்த இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் அ த்ரோன், a கைண்ட் ஆஃப் அ கிங்லி பேலஸ். தட் இஸ் அ பிளேஸ் வேர் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு லிவ். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது இல்லையா, மனுஷனுக்கு ஒரு எல்லாருக்குமே வந்து, இப்ப நம்ம இங்கிலாந்து போனோம்னா அந்த லண்டனுக்கு போய் அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் பாக்குறது ஒரு பெரிய த்ரில்லு. எனக்கு இங்கே போயின்னு இருக்காங்க. ஆனா நமக்கு வந்து அந்த பேலஸ பார்த்த ஒரு பேலஸ். இப்ப அங்கதான் இல்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். திப்புஸ் பேலஸ், மைசூர். எங்க போனாலுமே ஒரு பேலஸ பார்த்தா நமக்கு அது ஒரு ஒரு ஆசை. அத எப்படி ராஜா எல்லாம் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, திருமலை நாயக்கர் மகால் அன்னைக்கு இருந்த அந்த அந்த ராஜா எப்படி இருந்தாரு, தஞ்சாவூர் அரண்மனை, இப்படி நம்ம எல்லா இடத்துலயுமே பாக்குறோம். நமக்கு அது ஒரு ஆசைதான். எல்லாம் உள் மனசு என்ன, அந்த பேலஸ்ல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்குள்ள நமக்கு கூட இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிப்போம். நமக்கு இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா கூட நான் உனக்கு என்ன வாக்கு பண்றேன்னா, இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு லக்ஸூரியஸ் ரிச்சஸோட உன்னை நான் தேற்றுவேன், ஆற்றுவேன் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நீ பட்ட சிறுமைகள், நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இருக்கிறப்போ கர்த்தர் உன்னை கைவிட்டாரு, அவருக்கு உன்னை ஞாபகமே இல்லை, he doesn't care அப்படின்னு நீ நினைக்கலாம். அதனாலதான் அந்த அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை நான் என்ன செய்வேன், ரொம்ப உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்றேன். இது இவ்வளவு ஆறுதலான ஒரு வசனம் பாருங்க. நமக்கு அதெல்லாம் தான் அந்த இந்த வசனங்கள் எல்லாம் தான். எனக்கு என்னன்னா, ஜனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் அறியாததினாலதான் கர்த்தர் அநேக சமயங்களில என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சோரம் போகிறார்கள், ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் அடைகிறார்கள், சீர்கெட்டு போனார்கள், இப்படிலாம் அவர் சொல்லும் போது அது அது ஒரு ஒரு பாரம் நமக்குள்ளேயே வருது. இதெல்லாம் தெரிஞ்சா மக்கள் எவ்வளவு காரியங்களை எளிதாய் கடக்க முடியும். இது தெரியாததுனாலதான் ஒரு பயங்கரமான தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் இதையெல்லாம் நமக்கு வசனங்களில சொல்லி கொடுத்திருக்கிறார், ஞாபகப்படுத்தியிருக்கிறார். இப்ப அடுத்த வசனம் பாருங்க, அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆறுதலான வசனம். என்னது அது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்.
இதை விட நமக்கு என்ன வேணும்? நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த ரெண்டு தான். They must be taught by the Lord, or they must know the Lord. ரெண்டாவது, they must have a peaceful life. அது ரெண்டையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதமா கொடுக்கிறார், வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமாகவும் பொல்லாததாகவும் தீங்கு விளைவிக்கிறதாகவும் பாவத்துக்குள்ள இழுக்கு. டெய்லி நியூஸ்ல இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா நம்ம கேள்விப்படுகிறோம் இல்ல? கொலைகள், வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட், டெய்லி டெய்லி நியூஸ்ல கேட்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் கிட்ஸ் மிஸ்ஸிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கிறப்போ நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எப்படி இருப்பாங்க, வாட் வில் பி தேர் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ இது நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். So God is not very far away. He is in our family. He is within us. பாட்டிமா, ஆச்சி, அம்மாச்சி, கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதே போல கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய ஃபேமிலியில இருக்கார். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம we are sometimes worried about our own children. God is promising. God is giving us that confidence, assurance that He will take care of them. அதுவும் எப்படி? And bless them with peace. அதுதான் ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கிற வேலை சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கிற போட்டிகள், காம்படிட்டிவ்னஸ், சக்சஸ், அச்சீவ் பண்ண முடியாத நிலைமைகள். இப்ப எப்படி ஒரு விளையாட்டுலயே அந்த ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துடுறாங்க. ஒரு சின்ன அந்த என்னமோ கேமை விளையாடுறாங்க, டிவியில வீடியோல அப்படி விளையாடுறாங்க. அதுல நீ உனக்கு அச்சீவ் பண்ண முடியலன்னா யூ ஆர் அ ஃபெயிலியர்னு அங்கேயே யூ ஆர் மேட் டு ஃபீல் சோ பேட் தட் தீஸ் சில்ட்ரன் கமிட் சூசைட். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கும்போது அந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கும், அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டல் டென்ஷன், டார்ச்சர், பிரஷர் எல்லாம் வராம அவர்களை ஒரு சமாதானத்தின் வழியில நடத்துவதற்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்ம வேலை. Our work is to only allow God to work in our family, to function in our family. அப்போ அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சா தானே நம்ம அவரை நம்முடைய குடும்பத்துல அழைக்க முடியும். ஆனா ஒரு கல்யாணத்துல அவர் அழைக்கப்பட்டார், அவர் வீட்டுக்கு வந்தாரு, அங்க நிலைமையே மாறிடுச்சு. சகேயு வீட்டுக்குள்ள போனாரு, அங்க நிலைமையே மாறிடுச்சு. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அழைக்கணும். அழைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? நான் வெளியே நின்று தட்டிக்கிட்டே இருக்கேன், நான் வெளியே தான் நிக்க முடியும், ஐ ஒன்ட் பார்ஜன். ஆனா நீ திறந்தீங்கன்னா நான் உள்ள வருவேன். உள்ள வந்தா என்ன பண்ணுவேன்? உங்க கூடயே உட்காந்து கூட சாப்பிடுவேன். only to a very close person, close people only we will share our food, இல்லையா? நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்றது யார்கிட்ட பண்ணுவோம்? only to people who are very close to us. இல்லைன்னா அப்படியே முன்னால உட்கார வச்சு பேசி அனுப்பிடுவோம். So God wants to have that kind of a relationship with us. So this is what is very, very comforting and it's very special about our Lord. So those அதனால கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் அந்த வார்த்தைனா, நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கு, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா இதன் மூலமா தான் கிடைக்கும். இதை ரொம்ப முக்கியப்படுத்தி தான் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க.
டிடி இன்னும் கூட 2 3 இருந்தது. ஐ திங்க் இட் இஸ், ஐ ஹவ் நாட் போஸ்டட். டிடி ஜேக்ஸ்ங்கிறவரு சொல்றாரு, ட்ரஸ்ட் இன் இஸ் ப்ராமிஸ். இவர் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ட்ரஸ்ட் இன் இஸ் ப்ராமிஸ் டு டீச் தெம் அண்ட் லீட் தெம் த்ரூ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் தேர் லைஃப்ஸ். அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாம பிடிச்சு, நம்ம வேலை அது ஒண்ணுதான், அதை பிடிச்சு ஆண்டவர் இதன்படி நடத்துங்க, இதன்படி கொண்டுட்டு போங்க, நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க, எங்க பிள்ளைங்களை நீங்க இந்த சிச்சுவேஷன்ல நடத்துங்க. ஸோ தட் ஓன்லி வி ஹாவ் டு டூ. ஏன்னா இன்னைக்கு நல்லா நமக்கு தெரியும், நாம அவங்கள்ட்ட எதை சொன்னாலும் இன்னைக்கு அவங்க கேட்கிற நிலைமையில அவங்க இல்லை. அப்ப நாம என்ன செய்ய முடியும்? இது ஒண்ணுதான் செய்ய முடியும். The promise that our children will be taught by the Lord reminds us that the greatest education comes from above. யாக்கோபும் அதை ரொம்ப ஷோரா சொல்றாங்க. யாக்கோபு 1 அதிகாரத்துல நம்ம அதை பற்றி வாசிக்கிறோம். இந்த ஞானத்தை பற்றி வாசிக்கிறோம். அழகா வித்தியாசப்படுத்துறார், பரம ஞானம் உலக ஞானம்னு சொல்லி அங்க வித்தியாசப்படுத்துறார். அந்த பரம ஞானம் எல்லாருக்கும் இருக்காது. நாம கேட்கணும். நாம கேட்கும்போது கர்த்தர் அதை, இந்த ஞானத்தையே ஒரு பர்சனலைஸ் பண்ணி தான், ஞானத்திலே பெரிய ஆளா இருந்த சாலமன் அவருடைய நீதிமொழிகள் புத்தகத்துல 8 அதிகாரத்துல அப்படி எழுதுறத நம்ம பார்க்கணும். ஞானத்தை சம்பாதிங்கிறார். ஸோ ஞானம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் அட் எவ்ரி ஸ்டேஜ். நாம இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வளர்க்கறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். So let us be open to his leading as we guide those entrusted to us. Not only our own children, even the others whom we counsel, whom we lead in the church or in the society, we have to get this guidance from God. அது ஜாய்ஸ் மாயர்ஸ். ஸோ இந்த இடத்துல நாம பார்க்கறது என்னன்னா, கர்த்தர் நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடலை, நீ போகிற சூழ்நிலை ஒருவேளை உனக்கு அப்படி எல்லாம் தோணும், ஆனா ஐ ஆம் வித் யூ. ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி ப்ராப்ளம் தட் யூ ஃபேஸ், ஈவன் யுவர் ஓன் கிட்ஸ், சில்ட்ரன். அவங்களுக்கு அவங்களுடைய ஃபியூச்சரை குறித்து உனக்கு இருக்கிற கவலை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ என்ன மாத்திரம் நம்பு. இங்க அவரே ஒரு தகப்பனாய் நமக்கு அவர் காரியங்களை செய்கிறவராய் பார்க்கிறார். இப்ப நமக்கு சம்டைம்ஸ் we truly miss our parents, இல்லையா? the guidance, the sharing. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஐ ஐ ட்ரூலி மிஸ். ஏன்னா டெய்லி போய் நான் it so happened that my parents were living near my college and my children's school. ஸோ ஸ்கூலை முடிச்சுட்டு நேராக பிள்ளைங்க அங்கதான் முதல்ல போயிடுவாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு போய் அப்புறம் பிள்ளைகளை கூட்டிட்டு தென் we will go home. ஸோ அப்போ அதனால டெய்லி எனக்கு அந்த ஒரு ஷேரிங் டைம் இருக்கும். நான் அதாவது எனக்கு என்ன தோணுது, எனக்கு எப்படி இருக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், இதெல்லாம் நான் சொல்றதுக்கு ஐ ஹேட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கும் போது நமக்கு அதெல்லாம் அந்த ஒரு ஒரு சின்ன கேப். இன்னைக்கு மாத்திரம் அவங்க இருந்தாங்கன்னா இந்த சுச்சுவேஷனை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணிடுவாங்க, எப்படி அவங்க சொல்லி அதை இது பண்ணிடுவாங்க, கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அப்படிலாம் நம்ம நினைக்கும் போது நம்ம வி மிஸ் தம். இல்லை அந்த மாதிரி அந்த அந்த ஷூஸ்ல யார் இருக்க போறா? God is. God may be our parents. He will fit in with our parents. He will fit in with our elder brother. He will fit in with our friend. He will be our husband. அவரே உன் நாயகர். Whatever role we want, in all these roles he can fit in because he is the embodiment. He is love. God is love. அவரை வேற எந்த விதத்திலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. So he can always understand. 1 Corinthians 13 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா?
அது நம்மளை குற்றப்படுத்தாது. அது நம்ம நம்பும். நம்ம சகிக்கும். நம்மளோட மிஸ்டேக்ஸ், நம்மளுடைய அறிவு இல்லாம பேசுற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கூட அது சகிக்கும். பிகாஸ் இட் இஸ் லவ். லவ் இஸ் so pure and so eternal and so sacrificial. அகாப்பே லவ். ஸோ அந்த லவ் உடைய பர்சன் தான் காட். And he can only fill that gap, that vacuum, which everyone feels in their heart at one time or other. எப்படியாவது நம்ம ஏதோ ஒரு சமயத்துல நமக்கு அப்படி ஒரு தேவை ஏற்படும், ஒரு வெறுமை ஏற்படும். அந்த சமயத்துல அதை ஃபில் பண்ணக்கூடியவர் ஆண்டவர் ஒருவரை. அதைதான் இங்கேயும் ஞாபகப்படுத்துறாரு இந்த அதிகாரத்துல. அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னா, பீஸ். இன்னைக்கு பீஸ் பீஸ் பீஸ்ன்னு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா பீஸை கிழிச்சிடுறாங்க. பீஸே இல்லை, எங்கேயுமே பீஸ் இல்லை. ஆனா எல்லாரும் பேசுறதும் பீஸ் தான். பட் காட் given peace is something different from what the world gives. நமக்கு நல்லா தெரியும். பீஸ் டாக்குன்பாங்க. அவங்க இங்க பேசி முடிச்சு அவங்க கண்ட்ரிக்கு போகிறக்குள்ளேயே அங்க போய் குண்டு போட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த பீஸ் எல்லாம் அவ்வளவுதான். ஸோ எஃபவசன்ஸ் மாதிரி. பட் அவர் காட்ஸ் இஸ் இட்டர்னல். நம்ம எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு அதை தர முடியும். அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர் தருகிறார் என்று நாம பார்க்கிறோம். இதனால நாம எப்படி இருப்போமா? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்போம், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகில். இதை விட என்னப்பா இவ்வளோ வார்த்தைகளை கொடுத்து அவர் நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு, என்கரேஜ்மெண்ட் தராரு. இந்த உலகத்துல பேடா இருக்கிற அத்தனையும் சொல்லி அதெல்லாம் உன்னை அணுகுவதில்லை. அது கொடுமையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், திகிலா இருக்கட்டும், சடன் திங் ஹேப்பனிங், சம்திங் ஃப்ரைட்டனிங், முன்னாலே நடக்கும்னு நினைச்சு பயப்படுறது, திகிலுங்கிறது அப்ப திடீர்னு நடக்கிறது, கொடுமைங்கிறது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா இது எல்லாவற்றிலும் நம்ம ஸ்திரமா இருக்கிறதுக்கு God has given us that righteousness so that we need not fall, we need not falter. ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு உதவி செய்வார். அது உன்னை அணுகுவதில்லைன்றார். அடுத்தது சொல்றாரு, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இது இன்னும் ஒரு படி மேல. This is how God works. அவருடைய பீஸ் டாக், அவருடைய கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் எல்லாம், இட் இஸ் நாட் லைக் த ஹியூமன் கெப்பாசிட்டி. ஹியூமன் கெப்பாசிட்டியில நம்ம என்ன செய்ய முடியும்னா, அவங்க உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அவங்க உன்பட்சமாய் வருவாங்கன்னு ஹியூமன் கெப்பாசிட்டியில சொல்ல முடியாது. இட் குட் பி பாசிபிள் ஒன்லி த்ரூ அவருடைய வழிகளிலே தான் அதை செய்ய முடியும். அதனாலதான் அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன சொல்றாரு? உனக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது. யாரும் உனக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. இல்ல, எதிராக வர்றவங்க என்னால வர்றதில்ல. அதனால அவங்க அப்படி எதிராக வந்தாலும், கூட்டம் கூடினாலும், கூட்டம் கூடுவாங்க தானே, நமக்கு தெரியும்ல. எப்படி எதை சின்ன விஷயங்கள் இன்னைக்கு அரசியல்ல நடக்குது, பெரிய பெரிய காரியங்கள், இந்த மாதிரி நாம அதெல்லாம் எப்படின்னு பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணும் பெரிய ஆட்கள் இல்ல. நம்ம வாழ்க்கையிலேயே இப்படியெல்லாம் நமக்கு எதிராக பேசுறவங்க, குடும்பத்துல, காலனியில, கம்யூனிட்டியில, சர்ச்ல, வேலை பார்க்குற இடங்கள்ல, இட் இஸ் பாசிபிள். எதிரியே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தாவீதுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க, எதிரிகள். பவுலுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க, யோவானுக்கு எவ்வளவு, எல்லாருக்கும். ஆண்டவரை நம்ம பின்பற்றினா நமக்கு எதிரிகள் இருப்பாங்க. ஆண்டவருக்கே எதிரிகள் இருந்தாங்கல்ல. அவர் உலகத்துல இருக்கும்போது அவருக்கு எதிரிகள் இருந்தாங்கல்ல. அதனால எதிரிகள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு எதிராக பேசுவாங்க, செய்வாங்க. அதனால நம்ம யாரோட்டையும் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு
we cannot be in the good books of humans. Our name should be written in the book of life, not in these people's minds. இவங்களை பீஸ் பண்ணணும்ட்டு நம்ம நடந்தோம்னா அது நமக்கே ட்ராப்பா முடிச்சிடும். You must always remember that. ஸோ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா, அவங்க அப்படியே இருந்தாலும் அவங்களுடைய எந்த இன்சல்ட்டோ அவங்க பாஸ் பண்ற கமெண்ட்ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாதிக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், நியாயத்தில் கொண்டு வருவேன். பிரசங்கி 3:17 நம்ம வாசிக்கிறோம், கடைத்தொகை என்னவென்றால் சகல எண்ணங்களையும் எல்லாவற்றையும் அவர் இடத்துல கொண்டு வருவாரு, நியாயத்துல கொண்டு வருவார். ஸோ அன்னைக்கு let them give their justice, let them give their verdict. நமக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம அதை குறித்து கவலைப்படக்கூடாது. அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், God is with us. He is with us. அப்ப நமக்கு ஏன் கவலைப்படணும்? He is our Emmanuel, who is with us always. இதுதான், இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்னா, வேதத்தோடு இணைந்து இசைந்து வாழனா நமக்கு கவலைகள் இருக்காது, பிரச்சனைகள் வராது. பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். அவர் சொன்ன வாக்கின்படியே நாம என்ன செய்வோம், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம். நோ வெப்பன் வில் ப்ராஸ்பர். நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எந்த நாவும் குற்றப்படுத்துற எந்த நாவும் அதை நியாயத்துல நான் கொண்டு வருவேன், அதை நான் கணக்கு கேட்பேன். அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் இதா இருந்தா கூட அதை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். ஏன்னு சொன்னா, எல்லாரையும் நான் தான் சிருஷ்டித்தேன், கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், அதை அழிக்கிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அதனால நீ எதற்கும் நீ பயப்படாத. ஏன்னா இது உனக்கு நான் கொடுக்கிற பிளெஸ்ஸிங், இது நான் உன்மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அது என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், நாட் ஃபார் ஆல். இங்க ஸ்பெசிஃபையா சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன், நிக்கிரமாக்கிறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அதனால உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆல் திஸ் tells us what message? That God is in control. God is sovereign. God is the authority. And that God is my God. போதுமே, நமக்கு வேற என்ன வேணும்? So Spurgeon சொல்றார், we can bear a blow sometimes, but we cannot endure an insult. ஒரு திருக்குறள் இருக்குல்ல, நாவினால் சுட்டவடு, அது மாத்திரம் எனக்கு ஞாபகம் வரும். அடிச்சாலும் அதை தாங்கிக்கலாம், ஆனா வாயில சொல்லப்படுகிற குற்றப்படுகிற காரியங்கள் நம்மாலே சமாளிக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நாம் நம்பி இருக்கும் போது அதையும் சமாளிக்க முடியும். ஏன்னா அவர் அப்படிதான் சமாளிச்சாரு. எப்படி? வாய் தரவாம இருந்தார், அடிக்கப்படுகிற ஆட்டை போல போனார். அவர் எந்திரிச்சு அப்படியே யூதராஜ சிங்கம்னு எந்திரிச்சுக்கல, அல்லது பேசினவங்களை அப்படியே கொதறி போடல, திரும்ப பேசி கத்தி சைலண்டா அவர் அது எத்தனையோ என்ஜாய். If we are God's children and if we are God's servants, then we have to be like him. அப்படி இருக்கும்போது இந்த வசனம் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும். எது? உனக்கு எதிராக எழும்பக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காமல் இருக்கும், எந்த நாவும் உன்னை குற்றப்படுத்தாது, அதை நான் நியாயத்தில் கொண்டு வருவேன். ரோமர் புஸ்தகத்துல பவுல் எழுதுறாரு இல்லையா, பழி வாங்குதல்
எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ எப்படி பொறுமையா இருந்தீன்னா அவங்க தலையில அக்கடி தழலை குவிக்கிற. சின்ன வயசுல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாராவது நம்மள திட்டும் போது சரி உடனே திரும்ப அடிக்கணும், திரும்ப திட்டணும்னு அப்ப நான் நினைச்சுக்குவேன், இல்ல இல்ல இவ்வளவுதான் அடிக்க முடியும், நான் பேசாம இருந்தேன்னா அவன் தலையில அக்கடி தழல் குவியும். தட் ஷுட் நாட் பி தி ஆட்டிடியூட். அது இல்ல, கத்த சொல்றது, நான் ஐ வில் டேக் கேர். யூ யூ டேக் ரிவெஞ்ச். இதுதான் கத்த சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, நான் உனக்கு நீதியை தருவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்கிற, நம்மோடு இருக்கிற இம்மானுவேலராய் இருக்கிறார். இந்த 54ஆம் அதிகாரம் ஒரு பர்சனல் சாப்டர். wherein he talks directly to the nation of Israel as well as to the people of Israel and to every individual of this day. இன்னைக்கு நம்முடைய நம்ம ஸ்டடியில் உள்ள நமக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல இந்த ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு நிந்தையான சூழ்நிலை, ஒரு நிந்திக்கப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவருடைய ஆறுதல் நம்மோடு கூட இருக்கு. வேற எந்த விதமான உனக்கு ஏற்படுகிற இழப்புகளிலும் நான் இருக்கேன். ஆனா நீ நன்றியுள்ளாதவளாய் கீழ்ப்படியாதவளாய் பாவத்துல இருந்தீன்னா எனக்கு அற்ப காலம் உண்ட கோபம் ஏற்படும். அப்ப நான் என்ன செஞ்சுவேன், உனக்கு இதுதான் நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை நாம இப்போ அதுக்கப்புறம் கொடுக்கிற அவருடைய ரெஸ்டரேஷனை விட அவருடைய கண்டினியூவல் இட்டர்னல் பிளெஸிங்கை நாம என்ஜாய் பண்றது தான் அது மிக அவசியம். ஸோ இதெல்லாம் நாம இந்த அதிகாரத்துல கற்றுக்கணும். ஸோ கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக செபிக்கும். நல்ல ஆண்டவரே, உன்னுடைய அளவற்ற அன்பை கண்டு நாங்கள் வியக்கிறோம் சொல்லி. அன்பே உருவமானவர் நீர், அன்பானவர் நீர். காட் இஸ் லவ். ஆண்டவரே, நீர் அதை எங்களுக்கு விளங்குறதுக்கே எனக்கு எவ்வளோ என்னென்ன விதத்துல எல்லாம் நாங்க யோசிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, யூ ஆர் சச் அ லவ் அண்ட் சச் அ காட் who gives your unconditional love to us. And you want us to bring everyone into this fold of yours to experience the same love. You're so impartial. Lord, you want to bless your children. You want even the people from outside to come and enjoy. We are all, because of that, enjoying your love land. You did not come only for Israelites, or you are not a God of Israel. You are God of all. Thank you, Lord. We thank you for you being one. You are such a sovereign God, but still you are able to understand each and everyone's feeling, everyone's heart throb, everyone's anxiety, everyone's worries, everyone's cares, everyone's tears. Lord, we thank you. You're so personal. You're so personal. Thank you, Lord, for the wonderful relationship that we have with you. It's all bought by your blood, Lord, which you shed on the cross. We thank you. We magnify you. We worship you. At this time, we bring everyone into your presence, Lord. Bless each and everyone. Give them your grace. Give them your blessings. And as you have promised, help us to claim your promise throughout this month, in every day, to claim your promise and to be blessed. And we need your blessing upon our families and our children, Lord. We commit everything into your hands and we ask this prayer in the name of Jesus. Amen. Amen. So, thank you, everyone. God bless you all. Thank you. Thank you, Annie. Thank you, Rani.